மதிப்பிற்குரிய அண்ணன் TR பால் அவர்கள் கடந்த தேர்தலில் 5 லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியின் சார்பில் வெற்றி பெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரலாறு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த தேர்தலில் 2019 2 இடங்களில் நாம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 தொகுதிகளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 8 தொகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 9 தொகுதிகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 11 தொகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 5 தொகுதிகளில் மட்டுமே 1 லட்சத்திற்கும் குறைவான வகையில் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி, உங்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், அகில இந்திய அளவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பாசிச சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் நிச்சயம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கிற தேர்தல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் விழா பரிசாக நீங்கள் தமிழ்நாட்டில் அளிக்கவிருக்கிற அந்த தேர்தல் ரிசல்ட் என்பது நிச்சயம் தமிழ்நாடும் புதுச்சேரி உள்ளிட்ட அந்த 40 தொகுதிகளிலும் எல்லா தொகுதிகளிலும் திமுக கழகம் மற்றும் தோழமை இயக்கங்களை சார்ந்த வேட்பாளர்களை எதிர்த்து களம் கண்ட அனைவருமே கட்டுத்தொகையை இழந்தார்கள் என்கின்ற ஒரு நிலை வரப்போகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.